தமிழ்நாட்டு இனங்கள் இவ்வளோ மாடு இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி மாடுகளெல்லாம் தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சு, பார்த்து அதில் ஆர்வமாகி வாங்கிட்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணி அப்புறம் நம்ம ஒரு மாடுல ஆரம்பிச்சது இப்போ எத்தனை மாடுகள் இருக்கு உங்ககிட்ட? இப்போ வந்து மாடு கண்ணு காலை எல்லாம் சேர்த்து 120 ப்ளஸ் இருக்கு. 120 நிறைய குழந்தைங்க வருவாங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டாக் பிரீட்ஸை பற்றி கேட்போம். ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு 10 டாக் பிரீடை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் கவு பிரீட்ஸ்ன்னு சொன்னோன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா யாருக்குமே வந்து மாடுல பிரீடு இருக்கான்னு கூட சொல்ல தெரியாது இல்லையா. ஆனால் நீங்க இந்த மாடு வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ எம் ஸ்டில் அன் ஐடி ப்ரொஃபஷனல். நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே ஐடி. அண்ட் அவர் வந்து இப்போ அவரோட டிசிஎஸ்ல இருந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைம் வந்து மாடு பார்த்துக்கிறது தான் பண்ணிட்டு இருக்காரு. ஐடில வந்து லட்சமா சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு இந்த பக்கம் எப்படி நமக்கு மாடு தான் வேணும், மாடை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஷன்ங்க. இப்போ நீங்கள் யாரை பார்த்தாலுமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இவ பார்த்தீங்கன்னா இது வந்து சிவகங்கை வட்டாரத்தில் 2 டைப் ஆஃப் பிரீட்ஸ் இருக்கு. ஒன்று கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், இது வந்து அங்க இருக்கிற இன்னொரு ஒரு ஷார்ட் பிரீட். அப்படிதான் இருப்பான். பார்க்க தான் குள்ளமா இருப்பான், பட் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருப்பான். பரம்பரையா அவங்க வச்சிருந்துருப்பாங்க. ஒரு 500 மாடு இருந்திருக்கும், அது 100 ஆச்சு, 50 ஆச்சு, 20 ஆச்சு. இப்போ 1-2 தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இதுல பால் இல்லை, இதுல வச்சு நாங்கள் எங்களால் ஒரு சஸ்டைனபிளாக இருக்க முடியல, ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியலங்கிறதுனால அதை அபேண்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் சாணத்துலேருந்து ப்ராடக்ட் பண்ணாங்க. இந்த பாகுபலி படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ப்ரீடு. பட் வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலி கண்ணு போடுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஆனால் பார்க்கவே பயங்கரமா இருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லின்றீங்க. ஆமாம், நீங்களும் வந்து டச் பண்ணுங்க. ரொம்ப பயமா இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேக்ரவுண்டை வச்சுட்டு எங்கேயாவது ஊர்ல இருக்கக்கூடிய மாட்டுப்பண்ணையில இருக்கேன் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. நம்ம சென்னை சிட்டியில இருக்கக்கூடிய, அதுவும் ஆதம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் ரேரான சவுத் இந்தியன் பிரீட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாடு போடுற சாணமா இருக்கட்டும், இல்ல கோமியமா இருக்கட்டும், இது எதையுமே வேஸ்ட் பண்ணாம அதுல இருந்து கூட நிறைய ப்ராடக்ட் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இன்னைக்கு நம்ம அவங்கள தான் மீட் பண்ணி பேச வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி இந்த ஐடியா எப்படி மேம் வந்துச்சு? அதுவும் சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளோ மாடுகள் வச்சு வளர்க்குறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இதுக்கான தொடக்கம் எங்கேருந்து வந்தது? ஸோ 2017 எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு நல்ல பால் கிடைக்கணும். ஏன்னா இப்போ நிறைய அடல்ட்ரேஷன் அண்ட் மில்க்குன்றதெல்லாம் பார்த்தோம். அதனால் வீட்டுல பொண்ணுக்கு பாலுக்காக ஒரே ஒரு மாடு வாங்கினோம். அந்த ஒரு மாடு வாங்கின போது தான் எங்களுக்கு மாடுனா என்னன்னே தெரியும். மாடை எப்படி வளர்க்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும், அதில் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வாங்கிட்டோம். ஸோ ஒரு 1 இயர் அதை பற்றி கற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் எத்திக்கலாக, முக்கியமாக எத்திக்கலாக. ஏன்னா இப்போ எல்லாருமே பாலுக்காக தீவனம் கொடுக்குறதோ இல்லை பாலுக்காக ஊசி போடுறதோ அதெல்லாம் பண்ணுறதுனால எத்திக்கலாக எப்படி மாடு வளர்க்கணும்னு கற்றுக்க போகும்போது தான் நம்ம தமிழ்நாட்டு இனங்கள் இவ்வளோ மாடு இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிது. ஸோ அதுதான் பிகினிங். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி மாடுகளெல்லாம் தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சு, பார்த்து அதில் ஆர்வமாகி வாங்கிட்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணி அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற லெவலுக்கு இப்போ வந்திருக்கோம். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஒரு மாடுல ஆரம்பிச்சது, இப்போ எத்தனை மாடுகள் இருக்கு உங்ககிட்ட? இப்போ வந்து மாடு கண்ணு காலை எல்லாம் சேர்த்து 120 ப்ளஸ் இருக்கு. 120? ஆமா. எப்படி பராமரிக்கிறீங்க? ஸோ இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். அது நமக்கு ஒரு பிராப்தம் அமைஞ்சுது. ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்ட வரவங்க, நான் மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறேன், இல்லை எங்கள் தாத்தா மாடு வச்சுருந்தாங்க, எங்கள் அப்பா காலத்தில் மாடு பார்த்துருக்கேன், இப்போ எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் தாத்தா காலத்துலையும் அப்பா காலத்துலையும் மாடெல்லாம் பார்த்ததே இல்லை. எங்களுக்கு வந்து ஒன்று வந்தது, எங்களுக்கு பேஷன் நிறையா இருந்தது. எங்களுக்கு வந்து பேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இந்த மாடு பார்த்த உடனே இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா பாரம்பரியமாக பார்க்குறவங்களுக்கு அதோட இருக்கிற கஷ்டமும் தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு அதை பற்றி கஷ்டமும் தெரியாது, பெனிஃபிட்டும் தெரியாது. அதனால் ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பித்ததில் ஒரு ஆர்வமில் நாங்கள் நிறைய வாங்கினோம். ஸோ தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த வட்டாரத்துக்கான பசு, அந்த வட்டாரத்துக்கான பசு, அதில் காலை, அதுக்கப்புறம் அதை ப்ரீட் பண்ணி அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸோ இப்படி இவ்வளோ தூரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னுமே நிறைய ப்ரீட்ஸ் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இட் வில் டெஃபினெட்லி க்ரோ. இப்போ உங்ககிட்ட நிறைய ப்ரீடெல்லாம்
எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல மேம், ஒவ்வொரு பிரீடும் பேர் என்ன, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் எங்களுக்கு சொல்றீங்களா? யா டெஃபினெட்லி. ஏன்னா இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும் எல்லாருக்குங்கிறதுனால இதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லா பிரீட்ஸையும் பார்க்கலாம். இங்கே பேசிக்கலி ஆதம்பாக்கம்ல இப்போ நம்ம வந்து நிறைய ஆயிட்டதுனால ஆதம்பாக்கம், பள்ளிக்கரணை, மதுராந்தகம்னு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வச்சிருக்கோம் மாடு. ஏன்னா எங்களுக்கு வந்து பெரிய அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இல்லை, இடம் ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஆதம்பாக்கத்தில் நாங்கள் வந்து இப்போ வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட் பிரீட்ஸ், டார்ஃப் பிரீட்ஸை மட்டும் இங்கே வச்சிருக்கோம். ஸோ அதை மாத்திரம் இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரளா டைப் ப்ரீடு, ரொம்ப ஷார்ட் ப்ரீடு. இது வந்து தாய் பசு, இதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. அந்த அளவுக்கு இது பார்த்தாலே இது ஒரு கண்ணுக்குட்டின்னு நினைப்போம். ஆமா, இதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ப்ரீட் ஆஃப் கேரளாங்க. ஓகே. அப்புறம் இவ பார்த்தீங்கன்னா இது வந்து சிவகங்கை வட்டாரத்தில் 2 டைப் ஆஃப் ப்ரீட்ஸ் இருக்கு. ஒன்று கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், இது வந்து அங்கே இருக்கிற இன்னொரு ஒரு ஷார்ட் ப்ரீடு. இது பார்த்தீங்கன்னா ஹைட்டே ரொம்ப குட்டியாக இருக்கும். இவங்களோட டோட்டல் ஹைட் இவ்வளவுதான். நீங்க திமில் எல்லாம் பார்த்தோன்னே தெரியும் இதுக்கு நல்ல ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா வந்து டோட்டல் ஹைட்டே இவ்வளவுதான். இவங்களுக்கு ஒரு 2 கண்ணுக்குட்டி இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா ஸோ யூ கேன் இமேஜின். ஸோ அந்த ப்ரீட்ஸே வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். இது வந்து சிவகங்கையில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஷார்ட் ப்ரீட். நாங்கள் இவளுக்கு வந்து அண்ணம்மான்னு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். அண்ணம்மா. ஆமாம். ஸோ இவனும் ஒரு சிவகங்கை வட்டார ப்ரீடு தான். இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பிளாக்ல ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ், இது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கலருக்காகவே இவனை தேடி கண்டுபிடிச்சோம். இவனுக்கு பேர் வந்து நாங்கள் புலின்னு பேர் வச்சிருக்கோம். புலி. ஆமாம். ஆக்சுவலி வந்து இதில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸும் இருக்கும். அந்த கலருக்காக அதை வந்து புலி சாரைன்னு சொல்லுவாங்க. அதாவது செவலை காரின்லாம் சொல்லும் போது இது வந்து புலி சாரைன்னு சொல்லுவாங்களாம். நானும் கேள்விப்பட்டது தான். ஸோ அதனால வந்து அதே பேரை வச்சுட்டு இவனுக்கு வந்து புலி, வேங்கை அப்படின்லாம் விளையாட்டு கூப்பிட்டுட்டு இருப்போம். கொஞ்சம் வந்து பார்த்தீங்களா பேருக்கு ஏற்ற அப்படிதான் இருப்பான். ஆமாம், அப்படிதான் இருப்பான். பார்க்க தான் குள்ளமாக இருப்பான், பட் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருப்பான். அடுத்தது இவங்களும் வந்து ஒரு சிவகங்கை வட்டாரத்தோட ப்ரீடு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது வந்து காமன்லி சீன், ரொம்ப காமனாக அங்கே அந்த ஏரியாவில் இந்த சைஸ் கவுஸ் பார்க்கலாம் நீங்கள். அது வந்து அதுலேயுமே இருக்கிற ஷார்ட் ப்ரீடு. இவங்க வந்து சிவகங்கை ப்ரீடு. இது மேக்ஸிமம் சிவகங்கை ப்ரீட் தான் அதிகமாக இருக்கும். இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் மாடை வாங்குறதுக்காக நாங்கள் சிவகங்கை நிறைய தேடினோம். அதனால் வந்து அங்கே இருக்கிற சப்செக்ட், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அது தேடும் போது கிடைச்ச ப்ரீட்ஸ் இதெல்லாம். இப்போ இவ பார்த்தீங்கன்னா சித்தூர் குட்டை. இது ஆந்திரா கர்நாடகா பார்டரில் வரும். ஸோ இவங்க வந்து சித்தூர் சேர்ந்த சித்தூர் குட்டை. அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இவங்களது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இவங்களும் அதே கைண்ட் ஆஃப் ஷார்ட்டு தான். திருவள்ளூர் சைடில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த ஷார்ட் ப்ரீட்ஸ் வரும். இவங்க வந்து அந்த சைடில் வரக்கூடிய ஒரு ஷார்ட் ப்ரீடு. இப்போ தான் கண்ணு போட்டிருக்காங்க. ஸோ கண்ணுக்குட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்ணுக்குட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி சைஸ்க்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப டுவார்ஃப் ப்ரீட் அது. நான் அப்புறமா அவளை எடுத்து காட்டுறேன். நம்ம அங்கே ஒரு கேரளா ப்ரீட் பார்த்தோம் இல்லையா, அதோட கண்ணுக்குட்டி இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்டாக இருக்கும். மோஸ்ட்லி கொம்பெல்லாம் கூட இதில் கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கும். மூக்கு ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள், கால் ஒயிட்டாக இருக்கும். இதெல்லாம் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து அந்த குட்டி மாடோட கண்ணு. இவன் நல்லா வளர்ந்துட்டான். இது வந்து தென்பாண்டி மாடுன்னு சொல்லுவோம். இவங்க ஃபேஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். இவங்களுக்கு ஷார்ட் கொம்பு தான் வரும், ரொம்ப பெரிய கொம்பெல்லாம் வராது. இன்னும் ஒரு புங்கனூர் புல் தான். ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும், ப்ராடாக இருக்கும். பட் புங்கனூர்லேயே கொஞ்சம் ஹைட்டாக வந்துட்டான். பட் நார்மலி புங்கனூர் வந்து நல்ல ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் புங்கனூர் ப்ரீடோட இதுதான். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். கால் கொஞ்சம் கட்டையாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், வேவி நெக்காக இருக்கும். இவங்க தான் அவங்களோட அம்மாவா? இல்லை, அதே ப்ரீடு தான். பட் இவங்க அவங்க அம்மா இல்லை. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கண்ணு போடணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கா பாருங்க. நம்ம முட்டி போட்டாலே நம்மளோட குட்டியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் தான் இப்போ ரொம்ப அழிஞ்சிட்டு வருதுங்கிறதுனால வி ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் தீஸ் ஷார்ட் ப்ரீட்ஸ். ஏன்னா இது வந்து இதோட மதர்லாம் வந்து இதுக்களவாக தான் பால் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸசிவ் மில்கிங் பண்ண முடியாது நம்மளால. எக்ஸசிவ் மில்க் இல்லாதனால அந்த மில்க் இல்லை, பால் இல்லை, வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரீட்ஸை அபேண்டன் பண்ணிட்டாங்க, வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அதை மெயின்டைன் கூட பண்ண மாட்டாங்க. இருக்கிறதையே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பரம்பரையாக அவங்க வச்சுருந்துருப்பாங்க. ஒரு 500 மாடு இருந்திருக்கும். அது 100 ஆச்சு, 50 ஆச்சு, 20 ஆச்சு. இப்போ 1-2 தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் பால் இல்லை. இதில் வச்சு நாங்கள் எங்களால் ஒரு சஸ்டைனபிளாக இருக்க முடியல, ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியலங்கிறதுனால அதை அபேண்டன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாடுகளை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை பற்றின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாடை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் சாணத்துலேருந்து ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, அது இல்லாமல் அவங்க வீட்லேயும் கொஞ்சம் ப்ரீடு வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலான்னு சொல்லி தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்களை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்காங்களே. இவங்க என்ன ப்ரீடு மேம்? இவங்க கான்க்ரெட்ஜ்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ப்ரீடு. ராஜஸ்தானில் அண்ட் குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. ப்ராட் ஹார்ன்ஸ் தான் இவங்களோட வந்து சிக்னேச்சர், அது ஐடென்டிஃபிகேஷன்.
இந்த பாகுபலி படத்துல எல்லாம் ஆமா பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி பிரீடு. பட் வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க. இவங்களும் ப்ரெக்னெண்டா இருக்காங்க, ஆக்சுவலி கண்ணு போடுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஆனா பார்க்கவே பயங்கரமா இருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லின்றீங்க. ஆமா, நீங்களும் வந்து டச் பண்ணுங்க, ரொம்ப ஐயோ, friendly-ஆ பயமா இருப்பா. இருக்கு. ஒண்ணுமே பண்ணல. இவங்க எவ்வளவு மேம் பால் கறப்பாங்க? இவங்கெல்லாம் வந்து மினிமம் ஒரு 7-8 லிட்டர்ஸ் கறப்பாங்க. ஒரு ஒரு நாளைக்கு? நாளைக்கு 7-8 லிட்டர்ஸ் கிடைக்கும் இவங்க கிட்ட இருந்து. அதனால இந்த பிரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மில்ச் பிரீட்ஸ், நாட்டு மாடுலயே இவங்கெல்லாம் வந்து ஒரு மில்ச் பிரீட்ஸ். ஸோ நாங்க டிஃபரன்சியேஷனுக்காக தான் இங்க வச்சிருக்கோம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் வான காமராஜனை சொல்ல பார்த்தா அங்க ஒரு தடியாளு இங்க ஒரு பொடியாளுங்கிற மாதிரி இவனும் வந்து கண்ணு போட்ட மாடு தான். கண்ணு போட்ட மாடா இது? நான் கண்ணு குட்டின்னு நினைச்சேன். இல்ல, இது ஒரு கண்ணு போட்ட பிரீடு தான் இவங்களும். இவங்களும் இந்த காரைக்குடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரீடு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஃப்ரென்சியேஷன் நல்லா தெரியும். அதில் நல்ல பால் இருக்கும், இதில் மடியே தெரியாது. இதில் என்னத்த பால் கறக்கிறது நம்ம, அதனால கறக்கவே முடியாது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளோட ஹியூஜ். அவ்வளோ ஒரு வெரைட்டி டைவர்சிட்டி இருக்குங்க இந்தியாவில். ஒரு நல்ல பெரிய பிரீட்ஸு, நல்ல பால் கறக்கக்கூடிய பிரீடு, ஷார்ட் பிரீடு, கறவை இல்லாத இனங்கள், அந்த மாதிரி நிறைய டைவர்சிட்டி இருக்குது. ஆனால் இதுதான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன். சின்ன நேத்து பிறந்த கண்ணுக்குட்டி நீங்க பாத்தீங்கன்னாலும் இந்த திமில் இருக்கும். நல்ல வளர்ந்த வயசான மாடு, பசு, காளை எல்லாத்துக்குமே இந்த திமில் இருக்கும். அந்த திமில் தான் நம்மளோட இந்தியன் பிரீட்ஸ்க்கான ஒரு மேஜர் ஐடென்டிஃபிகேஷன். அதுதான் நம்ம வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பிரீட்ஸா இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே மேம், நீங்க நிறைய பிரீட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் நாங்க இன்னும் வச்சுக்கல. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்குன்னே பர்டிகுலரா ட்ரெயின் பண்ணுவாங்க. நாங்க முக்கியமா இந்த மாதிரி காளைகள் ஏன் வச்சுக்கலன்னா, நிறைய பேர் நம்ம இடத்துக்கு வராங்க, இந்த லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் வரும்போது ரொம்ப ஃபெரோஷியஸான பிரீட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து வரவங்களுக்கும் அன்சேஃபா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கவுஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். ரொம்ப ஃபெரோஷியஸாவோ இல்லை அந்த ஃபெரோஷியஸ் ட்ரைனிங்கோ நம்ம இங்க கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது நிறைய பேர் வரணும், நிறைய லேர்ன் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்ட்லியான பிளேஸா இருக்கணும். ஆனா இப்போ அந்த கிட்ஸுக்கான ஜல்லிக்கட்டுன்னு இப்போ புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு அதை பிடிக்க முடியாது. ஆக்சுவலி நார்மல் கண்ணுக்குட்டியை ட்ரைனிங்லாம் இல்லைனாலும் அது ரொம்ப அந்த இளங்கன்று பயமறியாதுன்னு ஓடிட்டு இருக்கும். ஸோ குழந்தைங்களையும் வந்து இந்த கண்ணுக்குட்டியை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ஸ் ஜல்லிக்கட்டுன்னு சும்மா விளையாட்டுக்கு ஒரு ப்ளே ஃபன்னாக ஒன்று பண்ணிட்டு இருக்கோமே தவிர ரொம்ப ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து ப்ரீடிங்கும் ஒன்றும் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா ப்ரீடிங்க்கு ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னா அந்த பிளட் லைனு, அந்த காலை அதே ப்ரீடில் நம்ம வந்து கொண்டு வர்றது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுங்க. நாங்கள் இப்போ வந்து எலிமெண்ட்ரி லெவலில் ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். அதாவது நீங்கள் 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் எல்லா சப்ஜெக்டும் இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலில் மாதிரி தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது ப்ரொஃபஷனலாக போகும்போது தான் நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டு ட்ரைனிங்கோ இல்லை ஒரு ப்ரீடிங் சென்டர், பிளட் லைன் பார்க்கறது அதெல்லாம் வந்து வேற லெவலில் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. பட் வி ஆர் ஜஸ்ட் பிகினிங் ஹியர் நவ. ஓகே மேம், நம்ம இப்போ பார்த்தோம்ல இவ்வளோ பிரீடு, இவங்கெல்லாம் வந்து பால்லாம் எவ்வளோ லிட்டர் கறப்பாங்க ஒரு நாளைக்கு? இவங்களோட மில்க் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மிங்க. சிவகங்கை பிரீடாவது மேபி ஒரு 1 லிட்டர் அந்த மாதிரி கறக்கலாம், 1-1.5 லிட்டர். பட் மிச்ச பிரீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம கறந்து பால் நம்ம எடுக்க முடியாது. 300 ml தான் எடுக்கலாம் ட்ரை பண்ணால். பட் நாங்களும் அதை கறக்கிறது இல்லை. ஏன்னா அதோட கண்ணுக்குட்டி வளர்கிறதுக்கே அதுக்கான பால் அளவாக இருக்கும் அப்படிங்கிறதால நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் தி மேஜர் ரீசன் ஃபார் திஸ் பிரீட்ஸ் பிகம் ரேர். ஏன்னா இதில் பால் இல்லை, வருமானம் இல்லைங்கிறதுனால ஃபார்மர்ஸ் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல விருப்பப்படல. ஏன்னா அர்பன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பால் தான் எதிர்பார்க்குறாங்க, மாடுனாலே அவங்களுக்கு பால் தான். ஸோ அதனால வந்து இவங்க இதெல்லாம் வச்சு எங்களால் மெயின்டைன் பண்ணி அதில் ஒரு வருமானம் ஈட்ட முடியலங்கிறதுனால தான் வந்து அபேண்டன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற மாடுகள் நீங்கள் பார்க்கறது யாருமே நாங்கள் வந்து கறக்கிறதும் இல்லை, அது மில்க் கெப்பாசிட்டியும் கிடையாதுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இவங்க எல்லாருமே வந்து முக்காவாசி சவுத் இந்தியன் பிரீட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இன்னொரு இடத்துல இருக்குல்ல மேம், அங்க வந்து வேற ஏதாவது நார்த் இந்தியன் பிரீடு இல்ல வேற பிரீட்? சவுத் இந்தியாலே ஹெவி பிரீட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இங்க வச்சிருக்கிறதெல்லாம் ஷார்ட் பிரீட்ஸ். இப்போ தமிழ்நாடோட காங்கேயம் இருக்கு, துறிஞ்சல் இருக்கு, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் குட்டை இருக்கு. அந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் வந்து பள்ளிக்கரணையில இருக்கு. அதை தவிர கர்நாடகாவோட ஹல்லிக்கர், இந்த மாடு வண்டி இழுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல கொம்பு ஷார்ப்பா ஒரு மாடு இருக்கும் எல்லா இடத்துலயும், அது வந்து கர்நாடகாவோட பிரீடு, அந்த ஹல்லிக்கர் அங்க இருக்கு. அது தவிர நார்த் இந்தியன் பிரீட்ஸ்ல வந்து கிர், தார்பார்கர், சாஹிவால், ராட்டி, ஹரியானி அதெல்லாம் அங்க இருக்கு. அப்புறம் ஆந்திராவோட ஓங்கோல் அந்த பிரீடு வந்து அங்கே பள்ளிக்கரணையில் இருக்குது. ஸோ பள்ளிக்கரணையில் நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் செஷன்ஸ் நடத்துறதுக்கான பிளேஸாக வச்சுருக்கோம். நிறைய குழந்தைங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு டாக் பிரீட்ஸை பற்றி கேட்போம். ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு 10 டாக் பிரீடை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் கவு பிரீட்ஸ்ன்னு சொன்னோன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா யாருக்குமே வந்து மாடுல பிரீடு இருக்கான்னு கூட சொல்ல தெரியாது இல்லையா, அதனால் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரீட்ஸை பற்றி அவேர்னஸ் செஷன்ஸ்லாம் நடத்திட்டு போகும்போது அவங்களால ஒரு 10 பிரீடை கூட சொல்ல முடியும், அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் பசங்க வந்து எப்படியும் ஐபேட், யூடியூப் பார்க்குறாங்க, அதில் நீங்கள் இதை பற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் போகணும், இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரணுங்கிறதுனால
அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுற ஈவெண்ட்டாக அந்த ஒரு பிளேஸாக அது இருக்குது. கண்ணுக்குட்டீஸுங்கிற ஈவெண்ட்டாக நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த மாடு வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க மேம்? ஐ எம் ஸ்டில் அன் ஐடி ப்ரொஃபஷனல். நாங்கள் வந்து நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே ஐடி. ஐ கம்ப்ளீட்டட் மை MBA. ஐ காட் 20 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். ஹஸ்பண்டும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் தான். அண்ட் அவர் வந்து இப்போ அவரோட டிசிஎஸ்ல இருந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைம் வந்து மாடு பார்த்துக்கிறது தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மாடுகள் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட பர்சனல் அட்டென்ஷன் தேவைப்படுது. அண்ட் தென் ஹி ஹேட் டு டேக் அ கால். நம்ம ஐடி ஜாபை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து இந்த பசுக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு. அண்ட் இவர் வந்து இதை சூஸ் பண்ணிட்டு இதில் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம பேசுகிற போது ஒரு ட்ரைனிங் போயிருக்காரு அவர். சேலத்தில் இந்த மாடு சம்மந்தமாக ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் போயிருக்காரு. அது எப்படி மேம் ஐடியில் வந்து லட்சமாக சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு இந்த பக்கம் எப்படி நமக்கு மாடு தான் வேணும், மாடை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஷனுங்க. இப்போ நீங்கள் யாரை பார்த்தாலுமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க, நமக்கு வந்து ரொம்ப டேர் நீடாக இருந்தபோது சம்பாதிச்சிட்டோம், இன்னமும் பணம்ன்றது இல்லாமல் நமக்கு ஒரு மனசு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம் பண்ணுறதுல நிறைய பேர் இப்போ மூவ் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நிறைய பேரை பார்த்தோம். ஐடியில் இருந்துட்டு நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், நான் ஐடியில் இருந்துட்டு நான் வந்து ஃபிலிம் மேக்கராக இருக்கேன், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இவருக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த டாக்ஸ் வளர்க்குறவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் மேலே அது ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் பார்ப்பாங்க, ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட நம்ம பழக பழக அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட். இப்போ நாங்கன்னு மட்டுமே இல்லை, இங்கே வர்ற விசிட்டர்ஸ், வாலண்டியர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தாங்கனாலே அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. இந்த மாடை பேர் வச்சு கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, வர்ற வாலண்டியர் சொல்லுவாங்க, இவளுக்கு வெல்லம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவா, ஆனால் இவளுக்கு கீரை கொடுத்தா பிடிக்காது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கே ஒரு பாண்டிங் வந்துருச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்தது. இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற போது அதை என்ஜாய் பண்ணி பேஷனேட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கான ஃபுட்டு அப்படின்றது கிராமத்துலலாம் வந்து ஈஸியாக கிடைக்கும். அந்த வைக்கல் புல் அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் சிட்டிக்கு நடுவில் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? அது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு தான் இருக்குது. வெளியில் ஊர்கள்லேருந்து தான் நம்ம வந்து உளுத்தம்பட்டு, துவரம்பட்டு இந்த தீவனம்லாம் வாங்கிட்டு வரோம். அது இங்கேயே வந்து வெண்டாஸ் இருக்காங்க. ஏன்னா இங்கேயே வந்து சிட்டியில் மாடு வச்சு பால் கறக்கிறவங்க இருக்கிறதுனால இந்த வெண்டாஸ்லாம் இருக்காங்க. தீவனம் சப்ளை இங்கேருந்தே கிடைக்கிது லோக்கலி. வைக்கோல் வந்து எப்பயுமே ஒரு சீசனுக்கு வாங்கி அடிக்கிறது தான். ஸோ நம்ம வாங்கி அடிக்கிட்டோம்னா 1 or 2 months அது அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து பொன்னேரி அந்த மாதிரி இடங்கள்ல காஞ்சிபுரம்லேருந்து ஒரு லோடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்து பச்சை புல் கொடுக்கறது தான் கொஞ்சம் ரேர் இதுவாக இருக்கும். ஸோ எங்களோட விசிட்டர்ஸ் வாலண்டியர்ஸ் கிட்டலாம் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற நீங்கள் வந்து இந்த கீரையெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிற போது தே கம் அண்ட் ஃபீட் சம் க்ரீனரி. அதனால க்ரீனரி மட்டும்தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங். ஏன்னா அதை ரொம்ப நாள் ஸ்டோரும் பண்ணி வைக்க முடியாது, கொஞ்சம் அடிக்கடி வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் அதர்வைஸ் வந்து எங்களால் பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியுது. ஏன்னா நாங்கள் கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும்னு ட்ரை பண்ணோம், நாங்கள் அச்சரப்பாக்கத்தில் வைக்க ட்ரை பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பட் எங்களால் அந்த ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியல. டெய்லி அந்த மாட்டுக்கு என்ன வேணும் என்ன அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியாமல் இருந்தது. தட்ஸ் ஒன் திங். இன்னொன்று வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தது, நாங்கள் கற்றுட்டோம், இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். பீப்புளும் அதில் இன்ட்ரெஸ்டடாக வந்து ஏன்னோ கற்றுக்க நினைக்கிறாங்க, இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு நினைக்கிறாங்கன்ற போது அவுட்ஸ்கர்ட்ஸில் வைக்கிற போது அதுக்கான ரிசப்ஷன் ரொம்ப கம்மியாயிடுது, அவங்களால வர முடியல. ஆனால் இங்கேங்கிற போது அவங்களால ஈஸியாக வந்து ஒரு கனெக்ட் ஆக முடியுது, ஒரு பாண்ட் ஆக முடியுது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ரொட்டேஷனில் இங்கே வச்சுட்ருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு இவங்கள மதுராதை அமைச்சிட்டு அங்கேருந்து வேறு ஒரு செட் ஆஃப் கவுஸ் கூட்டிகிட்டு வரும் அந்த மாதிரி. ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா கண்ணு போடக்கூடிய மாடுகள்லாம் இங்கே மேஜர்லி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாடு இப்போ ஒன்று போட்டிருக்கு, ஒன்று வந்து 2 கண்ணுக்குட்டியோடு இருக்குது, இன்னொன்று 2 ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற போது அது கண்ணு போடும்போது அந்த பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாள் அது வந்து அங்கே ஃப்ரீ ரேஞ்சில் இருந்துட்டு கொஞ்சம் வளர்ந்து அது ப்ரெக்னென்ட் ஆனோன்னா அந்த சைட்டை இங்கே கூட்டிகிட்டு வந்து இவங்களை அங்கே அனுப்புறது. அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன். எப்படியும் நமக்கு வைக்கோல்லாம் வரதுக்கு வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது we keep shifting the cows. நீங்கள் இந்த வைக்கோல் வாங்குற செலவை விட இந்த டிரான்ஸ்போர்ட் செலவு தானே அதிகமாகும்? இல்லை, எப்படியும் வைக்கோலுக்கு வண்டி வரும்போது அப் அண்ட் டவுன் தான் நம்ம பே பண்ணோம், 1 வேல கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வைக்கோல் கொண்டு வரும்போது ஒரு செட் ஆஃப் கவுஸ் அனுப்புவோம், அப்புறம் ஒரு செட் ஆஃப் கவுஸ் இங்கே கூட்டிகிட்டு வருவோம். அந்த மாதிரி ரொட்டேஷனில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு 1 time செலவு தான் நடக்குது. பட் இருந்தாலும் வந்து we are able to pursue our passion. அந்த மாடை பற்றினோ அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ, அதோட அவேர்னஸ் கொடுக்குறதோ, இங்கே 10 பேர் வந்து பார்க்குறதோ, வரும்போது கேட்பாங்க, ஏன்னா அவள் இங்கே ஊருக்கு அமிச்சிட்டிங்களா, நீங்கள் இன்னுமே அவளை அனுப்பாதீங்க, அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னுலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக இவ பேர் அண்ணம்மா, இவளுக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் இருக்காங்க, அவள் கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தா, இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷனில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும்,
பட் அது கண்ணு போடுற டைமில் ஒரு பர்சனல் அட்டென்ஷனும் கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து எதுவுமே மாடுகள் பத்தி தெரியாம தான் மாடு வாங்குனீங்கல்ல, true. ஸோ அப்போ வாங்கிட்டு அவங்கள பாத்துக்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு? அப்போ வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அந்த மாடு எதுக்கு கத்துதுன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாது, எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது. அப்போ வந்து எக்ஸஸாக கொடுத்துருவேன் நான். அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டு அப்போ வந்து வச்சிருந்தது ஒரு மில்ச் பிரீட், நல்ல ஒரு பால் கறக்கக்கூடிய இனம். அப்போ கண்ணுக்குட்டிக்கு நிறைய பால் கொடுக்கணும்னு நான் நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். அது பயங்கரமாக லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் திருட்டுத்தனமாலாம் அதுக்கு பால் கொடுத்துருவேன். அப்புறம் எங்களுக்கு பால் கறக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் பார்த்தோன்னே சொல்லுவார், என்ன கண்ணுக்குட்டி கழியுது, கொஞ்சம் நிறைய பால் கொடுத்துட்டீங்க போல இருக்கு, எனக்கு தெரியாமல் பிடிச்சி கட்டினீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ரீசனுக்காக தான் இவ்வளோ தான் பால் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நாம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கொடுத்து அது கொஞ்சம் எக்ஸசிவாக வருது. அதே மாதிரி ஃபீட் பண்ணும்போது அந்த பச்சை பயிறு அதெல்லாம் ஊற வச்சது இருக்குல்ல, அது ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம், ஒரு இயற்கை சார்ந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பச்சை பயிரெலாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஓவரை வந்து மாடுக்குன்ட்டு கொண்டு வந்தேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ட உடனே நானும் சரி இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு ரெகுலராக ஊற வச்செல்லாம் கொடுத்த உடனே அதுக்கு வந்து ரொம்ப இன்டைஜஷன் வந்துச்சு. ஸோ விடணும், அவுட் ஆஃப் லவ் கூட நான் அதை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன்றது தான் சொல்லணும். ஓவர் ஃபீடிங் பண்ணி அதெல்லாம். அதே மாதிரி அதுக்கு ஒரு சின்ன பூச்சிக்கடி வந்தால் கூட இது பெரிய ஏதோ இன்ஃபெக்ஷனு, இது வந்து இதனால அதுக்கு பெரிய ஹெல்த் அசாட் வந்துடும் சொல்லிட்டு 10 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா அது ஒன்றும் நம்ம பூச்சி கடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு மஞ்சள் தடவினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நாங்கள் வந்து பேனிக் ஆனதும் சரி, இல்லை அவுட் ஆஃப் லவ் அதை டார்ச்சர் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நடந்திருக்கு இன் தி பாஸ்ட். பட் இப்போ வந்து வி யூனோ அண்டர்ஸ்டுட் இட் பெட்டர். அதை எப்படி பார்த்துக்கணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு தெரியுது. இப்போ இங்கே இருக்கிற மாடுலேயே சில மாடு வந்து நம்ம வந்தால் அவங்கள பேம்பர் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில மாடு நீ எனக்கு சாப்பாடு மட்டும் வச்சுரு, என்ன தொடர வேலைலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் இங்கே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. சில பேர் வந்து பள்ளிக்கரணையில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் ஃப்ரீ ரேஞ்சிங் இருக்குல்ல, அதனால் அவங்களால கால் நடக்க முடிகிற அளவுக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால தேர் கம்ஃபர்டபுள் தேர். ஆனால் இங்கே இருக்கிற சில மாடுகள் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. தே வாண்ட் தட் பர்சனல் அட்டென்ஷன், நாங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆல் தட் இஸ் தேர். இப்ப பொதுவாவே மாடுகள்லாம் வந்து மேய்ச்சலுக்கு அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சிட்டிக்குள்ள இருக்கும்போது அந்த மேய்ச்சல் அனுப்புறதுன்றது கஷ்டம் இல்லை? ஆமா, மேய்ச்சல் அனுப்புறது கஷ்டம். பட் பள்ளிக்கரணையில் கொஞ்சம் லார்ஜர் ஸ்பேஸ் இருக்கு, அதனால நாங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் விட்டுருவோம். அது அளவுக்கு ஃபீட் ஆகிற அளவுக்கு அங்கே புல் இருக்காது. பட் அதால் வந்து காலார நடந்துட்டு வந்துட்டு நாங்கள் கொடுக்குற ஃபீடை சாப்பிட்ற அளவுக்கு அங்கே இடம் இருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த லார்ஜர் ஸ்பேஸ் பள்ளிக்கரணை எடுத்திருக்கோம். மதுராந்தகர்லேயும் கொஞ்சம் லார்ஜர் ஸ்பேஸ் இருக்கு, அவங்களால வந்து ஃப்ரீ ரேஞ்சில் இருக்க முடியும். இந்த ஒரு ஃபெசிலிட்டியில் மட்டும்தான் வந்து ஃப்ரீ ரேஞ்சுங்கிற ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது. பட் இங்கே வந்து இங்கே இருக்கிற மேஜர் கவுஸ் வந்து பர்சனல் அட்டென்ஷனுக்காக கொண்டு வர்றது ஒன்று. இன்னொன்று வந்து இல்லை எனக்கு ஃப்ரீ ரேஞ்சை விட பர்சனலாக உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மேஜர்லி இங்கே இருக்காங்க. இது வரைக்குமே வந்து மாடுகளை பற்றி பார்த்தோம், இதை நீங்கள் வாங்கிட்டு வந்தெல்லாம் பற்றி பார்த்தோம்ல. இவங்க போடுற அந்த வேஸ்ட்டு, இந்த கவுடங்காக இருக்கட்டும் இல்லை யூரினாக இருக்கட்டும், இதெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து கூட ப்ராடக்ட் எல்லாம் தயாரிக்கிறீங்க. தட்ஸ் ட்ரூ. இப்போ நீங்கள் சொன்னீங்களா இவங்க போடுற அந்த வேஸ்ட்டுன்னு சொன்னீங்களே, இப்போ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ மாறிடும். ஏன்னா அதை நாங்கள் எதையுமே வேஸ்ட் பண்ணுறது இல்லை, அதை எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறது நாங்கள் வந்து நிறைய ரீசர்ச் பண்ணி நிறையா ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி ப்ராடக்ட்ஸாக கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று என்னென்னா, இந்த மாடெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏன் இது சஸ்டைனபிளாக இல்லை, இதை யாருமே வச்சுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு மாடு வாங்கணும்னா இவ்வளோ ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னு பார்த்தா பால் இல்லை. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தேவர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸிங் கவுடங் அண்ட் கவ் யூரின். அதை ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வேறு ஏதோ ஒரு விஷயமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, அதை வச்சு அவங்க எப்படி சஸ்டைனபிளாக பண்ணாங்க, அதை நம்ம வந்து ஏன் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இது பெரிய நம்ம புதுசாலாம் கண்டுபிடிக்கலாம், அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணது தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து சாணத்தையும் கோமியமையும் வச்சு தான் வந்து ஃபர்டிலைசர்ஸ் நிறையா பண்ணாங்க. மாடு பட்டி மாடாக கட்டி வச்சுருப்பாங்க, அது சாணம் போடும், அதை வச்சு அப்படியே கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கானிக் மென்யூராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம். அதை தவிர என்ன பண்ணாங்க, வீட்டு வாசலில் முழுகுவாங்க, வரட்டி தட்டுவாங்க, அந்த வரட்டி வச்சு அடுப்பெரிப்பாங்க, அதை வந்து ஒரு ஃபியூயலாக இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பலை வச்சு பாத்திரம் தேய்ச்சிருக்காங்க, பல்லு தேய்ச்சிருக்காங்க, அந்த சாம்பலையும் வந்து செடிக்கு தூவியிருக்காங்க. ஸோ தேர் வில் பி லாட் ஆஃப் யூசஸ் ஃபார் தட். அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், அதை நம்ம திரும்ப ரீக்ரியேட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வரோம். ஸோ இட்ஸ் டிபிக்கலி அண்ட் ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு கறவை இல்லாத மாடுக்கும் ஒரு சஸ்டைனபிளாக இருக்கும். ஏன்னா எனக்கும் இது தெரியாது ஃபஸ்ட்டெல்லாம். நான் நினச்சேன் மாடுனா எல்லா மாடும் பால் கறக்கும். பட் அது கண்ணு போட்டு அந்த கண்ணுக்காக ஒரு 4 மாதம் பால் கறக்கிறது தான் எக்ஸஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டிப்பிக்கலி இந்த லைஃப் ஸ்பைன் ஆஃப் தட் கவ், அது வந்து ஒரு இவ்வளோ வருஷம் இருக்குன்னா, கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கும், பால் கறக்காது. கொஞ்சம் லாஸ்ட்டில் வயசான காலத்தில்
கறக்கா இருக்காது, கண்ணு போட்டிருக்காது. கண்ணு போடுற ஏஜ்லேயும் ஒரு வருஷத்தில் ஒரு கண்ணு போடுதுன்னா அந்த 4 மாதம் கறக்கும், மீதி 8 மாதம் கறவை இல்லாத ட்ரை பீரியட் தான். ஸோ மேஜர் ஆஃப் த டைம் வந்து அதுக்கு ட்ரையாக தான் இருக்குது, அது பால் கொடுக்க முடியறது இல்லை அதால். அதனால் வந்து இந்த கவு வந்து ஒரு பாரமாயிடுது. ஏன்னா பால் இல்லாத மாடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இட் பிகம்ஸ் அ எக்ஸ்பென்ஸ் ஃபார் பீப்புள். அது இல்லாமல் இது என்னைக்கா இருந்தாலும் நாளைக்கு சாக போகிற மாடு கூட இன்றைக்கி சாணம் போடும். அப்போ அந்த சாணத்தை எவ்வளோ தூரம் நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் வந்து அதை நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு அந்த மாடை காப்பாற்றுறதுக்கு நமக்கு அது சஸ்டைனபிளாக இருக்கும். அந்த மாடலில் தான் நாங்கள் வந்து சாணத்தை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம்.